ஆவிக்குரிய மனுஷனா உன்னை எப்பொழுதும் ஐடென்டிஃபை பண்ணி கர்த்தர் உன்னை ஆச்சரியப்படுத்துவார். You never worry about anything. If you are a spiritual man, if you control your spirit, you can be expert. Praise the Lord. That's what I understand. எதை கொடுத்தாலும் சரி, அதை சரியாய் கையாளுவதற்கு நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். எனக்கு எதுவுமே தெரியாம இருந்தாலும் சரி, when I go there, அங்கே நான் போனா, அங்க போய் நான் 2 அந்நிய பாஷையில பேசினா, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமான என்னை கர்த்தர் ஞானவானை போல அவர் உள்ளிருந்து என் மூலமாக அவர் செயல்படுவதை நான் பார்க்கிறேன். So I am a spiritual man. It's not a joke, brother. ஏதோ அப்படியே சாதாரணமா வாழ்ந்துட்டு, ஏதோ அப்படியே இருந்துட்டு இருக்கிற இடம் தெரியாம அப்படியே போறதுக்காக கர்த்தர் உன்னை அழைக்கல. உன்னை ராஜாக்களோடு உட்கார வைப்பதற்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். சாதாரணமானவர்கள் அல்ல. உனக்கு இருக்கிற வார்த்தையின் அதிகாரம், வசனத்தின் அதிகாரம் எனக்குள் அவர் இருக்கிறார் என்றால் நான் எங்கே போனாலும் அவர் என்னை விட்டு விலக மாட்டார். அந்த சாசனங்களை படைத்த தேவாதி தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடப்பது நிமித்தமாய் நீர் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமல்ல. அந்த சூழ்நிலையை நீ ஜெயித்தால் அந்த சூழ்நிலையில் போகிற அநேகருக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார்.